கோவை மாவட்டம் அன்னூர் அருகே உள்ள மூக்கனூர் பகுதியைச் சேர்ந்த ராஜபிரபாகரன் கோவில்பாளையத்திலிருந்து கருவலூர் சாலையில் மசக்கவுண்டன் செட்டிப்பாளையம் பகுதியில் 15 சென்ட் வீட்டுமனை வைத்துள்ளார். இது தொடர்பாக வீட்டுமனை அங்கீகாரம் பெற அவர் மசக்கவுண்டன் செட்டிப்பாளையம் பஞ்சாயத்து செயலாளர் ரங்கசாமியிடம் விண்ணப்பம் அளித்தார். அப்போது ரங்கசாமி அங்கீகாரம் வழங்க லஞ்சம் தர வேண்டும் என கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனையடுத்து ராஜபிரபாகரன் முன்னதாகவே 15,000 அளித்திருந்தார். பின்னர் ரங்கசாமி மேலும் 19,000 லஞ்சமாக கோரியதாக கூறப்படுகிறது. இதனால் அதிருப்தியடைந்த ராஜபிரபாகரன் கோவை லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையில் புகார் அளித்தார். இதனைத் தொடர்ந்து போலீசார் வலைவீசி ரசாயனம் தடவிய பணத்தை கொண்டு ராஜபிரபாகரனை அனுப்பினர். ராஜபிரபாகரன் பணத்தை வழங்க சென்றபோது ரங்கசாமி தனது உதவியாளர் பூபதி என்பவரிடம் பணத்தை பெற சொல்லியதாக தெரியவந்தது. அதன்படி பூபதி லஞ்ச தொகையை பெற்றவுடன் அங்கு மறைந்து இருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் திடீர் நடவடிக்கை மேற்கொண்டு பஞ்சாயத்து செயலாளர் ரங்கசாமி மற்றும் பூபதி ஆகிய இருவரையும் கையும் களவுமாக கைது செய்தனர். இந்த சம்பவம் அன்னூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.